நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா, அதுக்குள்ள எந்திரிச்சிட்டியா? இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல. அதான் மணி 9 ஆச்சே. ஏய், நைட் தனியா இருக்க பயமா இல்ல உனக்கு? இது நைட்ல எல்லாம் கேட்டிருக்கணும். நீ சமாளிச்சிருப்பேன்னு தெரியும், அதான். அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையே. காலையிலே பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கிற. ஒரு மாதிரி இருக்கிறனா ஃப்ரெஷ்ஷா இருக்கேனா? அது எப்படி இருக்காரு உன் ஃப்ரெண்டு? நல்லா இருக்காரு. என்னாச்சு? அது நல்ல ஃபீவர். நான் பார்க்க போறேன், அப்படியே மயங்கி எமல விழுந்து சாஞ்சி நான் வேற பயந்து என்னென்னமா ஆச்சு. ஓ, என்ன என்ன நம்பலையா? இதுல நம்பாம இருக்க என்ன இருக்கு? நீ என்ன பொய்யா சொல்ல போற? சாப்பிடலாமா? ஏய், நீ இன்னும் சாப்பிடலையா? ஏன், நீ சாப்பிட்டியா? ஆமா. இல்ல இல்ல. ஏய், ஏன் இப்படி உளர்ற? சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியாதா உனக்கு? சாப்பிடல, சாப்பிடணும். நீ சாப்பிட்டுருக்கலாம்ல. நீ தானே காலையில வரேன்னு சொன்ன, அதான் வெயிட் பண்றேன். சாப்பிடலாம். நான் குளிச்சுட்டு வந்துடுவா? என்ன பார்த்து பேசு. ஏன் எங்கேயோ பார்த்து பேசுற? இல்லையே, நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். நைட்டு தூங்கலையா? ஏன் கேக்குற? கேள்வி கேட்டா பதில் சொல்லு, இன்னொரு கேள்வியை கேட்காத. போலீஸ் மாதிரி கேள்வி கேக்குற? இல்லையே, நான் சாதாரணமா தானே கேட்டேன். அப்படி தெரியல. நீ தான் ஏதோ மாதிரி பேசுற. கண்ணு சிவப்பா இருக்கேன்னு கேட்டா அவ்வளவுதான். ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியாதப்போ எப்படி தூங்குறதா? எந்த ஃப்ரெண்டுக்கு? சதீஷ்கா? ஏய், இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு இல்ல. வேற யாருக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அது உனக்கு தெரியாது மகா. எனக்கு தெரியாம அப்படி யாரு உனக்கு ஃப்ரெண்டு? ஏய், அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. நைட்டு ஃபுல்லா குளிர் காய்ச்சல் வேற, அதான் கூடவே இருந்து நைட்டு சமைச்சு கொடுத்துட்டு காலையில சமைச்சு கொடுத்தா வர்றேன். சரி மகா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ சாப்பிடு. ஏய், நான் தனியா சாப்பிடணும்னா எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? டைம் ஆயிருமேனு பார்த்தேன் மகா, அதான். நீ சரியில்லை பாரதி. என்ன சரியில்லை? என்கிட்ட பொய் சொல்றியா பாரதி? உன்கிட்ட எப்படி நான் பொய் சொல்லுவேன்? ஏன் சொன்னதே இல்லையா? நான் ஏதாவது ஒளிர வச்சு அப்ப நீ அதை புடிச்சிட்டே பேசிக்கிட்டு இருப்ப. ஆளை விடுமா? மகா, ஃபோன். வாங்கப்பா. போதும்டா, வீட்டுக்கு போலாம்டா. நோனோ, இன்னொரு ரவுண்ட் போயே ஆகணும்ப்பா. என்ன இன்னைக்கு திடீர்னு வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்ட? நேரம் வர ஆயிடுச்சு பாரு. ஒன்னும் ஆகல, இன்னொரு ரவுண்ட் போலாம் வாங்க. காலெல்லாம் வலிக்குதும்மா. அப்படி கொஞ்சம் உட்காந்து போலாமா? வீட்டுக்குள்ள நடக்கவே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா யாரோ, அதான் கேட்டேன். அப்பா, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
கேள்றா, என்ன பர்மிஷன்லாம் கேட்டுட்டு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன்டா, ஏன் கேக்குற? இல்ல, நம்ம வீட்டு விட்டு வந்தது எல்லாமே பிரச்சனைன்னு தெரியும். ஆனா அதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாமலாம் நீங்களும் ஜனனி கூடி கூடி பேசிக்கிறீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா, அதெல்லாம் யோசிக்காத, அப்பா பாத்துக்கிறேன், சரியா? அப்பா, உங்களுக்கு கோவமே வராதாப்பா? ஏன்டா, வருமே. உங்ககிட்ட இத்தனை தடவை கோவப்பட்டிருக்கேன். அப்பா, சும்மா 2 நிமிஷம் கோவப்பட்டதெல்லாம் சொல்லல, பயங்கரமான கோவம் வராதா? உங்ககிட்ட வராது, அவ்வளவுதான். அதான் கேக்குறேன், ஏன் வரல? ஜனனி உங்ககிட்ட அவ்வளவு கோச்சிக்கிட்டப்பவும் நீங்க அன்பதா இருந்தீங்க. நான் பண்ணதெல்லாம் உச்சக்கட்ட அநியாயம், அதுக்கும் நீங்க என்ன ஒண்ணும் சொல்லல. இப்ப மகா என்னென்னவோ பண்றா, நீங்க அவன் மேல அன்பதானே இருக்கீங்க இப்பவும். எப்படிப்பா அதெல்லாம்? என் பிள்ளைக்கு மேல நான் கோச்சிக்க முடியுமா சொல்லு? இவ்ளோ டார்ச்சர் பண்ணா கூடவா? இங்க பாரு, நீங்க என் பிள்ளைங்கடா, நான் வளர்த்த பிள்ளைங்க. நீங்க என்ன வெறுக்கலாம், கோச்சிக்கலாம், அடிக்கலாம், எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஆனா என்னால உங்களை கோச்சிக்க முடியாதுடா. லாஜிக்கே தப்பா இருக்கேப்பா. இல்லடா, நீங்க தப்பு பண்ணும்போது வருத்தமா தான் இருக்கும். அது கூட நான் சொல்றத கேட்காம பண்றாங்களேன்னு இல்லை, ஐயோ நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட கூடாதேன்னு தான். நீங்க கஷ்டப்பட்டா நான் கஷ்டப்படுற மாதிரி. நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதான்டா சந்தோஷம். இப்படி எல்லாம் இருந்தா உங்களுக்கு என்ன தியாகி பட்டமா கொடுக்க போறாங்க? அதெல்லாம் வேண்டாம்டா. அந்த பட்டத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஜனனி அப்பா கிட்ட பேசுன மாதிரி மகாவும் பேசுவா. நான் உயிரோடு இருக்கணும் இல்லையோ, என்னைக்காவது நீங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறப்ப நம்ம அப்பா மாதிரி வருமான்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்கல்ல, அதை விட பெரிய அவார்டு யாராவது கொடுத்துட முடியுமா சொல்லு? போங்கப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுபா, சுபா, என்ன? சுபா, என்னடா? அந்த தண்ணி எடுத்துக்கூட. உன் பக்கத்துல தானே இருக்கு, நீயே எடுத்துக்கோ. நீ எடுத்து தந்தாதான் தாகம் தீரும். எடுத்துக்கூடடி. அப்படி உன் தாகம் தீரவே வேண்டாம். ப்ளீஸ் டி. கல் நஞ்சக்காரி. இருந்துட்டு போற. ரொம்ப தவிக்குதுடி. படுத்துறாப்பா. தெரியும்டா உன்னை பத்தி. கைய விட முடியாது. ஒழுங்கா கூப்பிட்டப்பவே வந்திருக்கணும்ல. உன் ட்ரெஸ்ஸும் சேர்த்து தானே எடுத்து வைக்கிற. ஹெல்ப் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என் வேலையே கெடுக்கிற நீ. ஆமா, பெரிய வேலை. அப்ப செய்யறதானே? எவ்வளவு ஆசையா உன்னை கூப்பிடுறேன். கொஞ்சம் உட்காரண்டி. உட்காரு. சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க. எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க. ஆமா, இப்படி வீட்லயே உட்கார வச்சா சிரிப்பு வேற வருமா எனக்கு? வேற என்ன பண்ணணும் டியர்? எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறியா? வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லனா வீட்ல இப்படி உட்காந்துக்கிட்டு சோம்பேறி. திட்டாதடி. இப்படி இருந்தா திட்டாம என்ன செய்வாங்க? கொஞ்சுவாங்களா? இவ்வளவு தானே மேட்ரு. நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியில போறோம், ஓகேயா? நாளைக்கு நான் ஆபீஸ் போக வேண்டாமா? லீவு போடு. ஆமா,
நான் லீவ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். நீ இப்ப வர அப்ப வரேன்னு சொல்லிட்டு அப்புறமா நைட்டு லேட்டா வருவ. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. இப்படி எல்லாம் போய் சொன்ன சாமி வந்து கண்ணை குத்தும். அப்படின்னா உன்னை எத்தனை தடவை குத்தி இருக்கணும்? பதிலுக்கு பதில் பேசாதடி. போன வாரம் கூட இப்படிதான் சொன்ன. நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணதுக்கு அப்புறம் படத்துக்கு வரவே இல்லை. நீ பல்ப் வாங்கினதுதான் மிச்சம். ஏய், படத்துக்கு போறதெல்லாம் மொக்க. வேற எங்கேயாவது போலாம். லேக்கா கூப்பிட்டா மட்டும் அப்படியே விழுந்தடிச்சு ஓடுவேன், அப்படிதானே? எந்த லேக்கா? ஐயோ சாமி, என்ன நடிப்பு இது? ஓ, அந்த லேக்காவா? ஏ, உனக்கு முதல்லயே ஞாபகம் வரலையா? சத்தியமா ஞாபகம் வரலடி. ஏய் ஏய், நீ எவ்ளோ பெரிய நடிகன்னு எனக்கு தெரியும். ஒன்ன விடவா? நான் எப்ப நடிச்சேன்? சொல்லவா? சொல்லு பாப்போம். சொல்லுவேன், ஆனா அடிக்க கூடாது. இல்ல சொல்லு. அன்னைக்கு லேக்காவோட சினிமாக்கு போறேன்னு சொன்னதும் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு ஆக்ட் கொடுத்த பாரு. அடடடடடடா, நயன்தாராக்கே நீ டியூஷன் எடுக்கணும். கண்டுபிடிச்சிட்டியா? அன்னைக்கு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. கல்யாணத்துல எந்திரிச்சு சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு ஒரு ஆடின பத்தியா ஒரு ஆட்டம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெரிஞ்சிட்டே தான் கஷ்டப்படுத்துறியா நீ ராஸ்கல்? ஆமா, நீ ஏதோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரியே பிஹேவ் பண்ண. யாரு, நானா? நீதான், வேற யாரு? அன்பா அப்படியே ஒரு லவ்வோட உன்கிட்ட பேசலான்னு வந்தா அடிச்சு தொங்க விடுறது. அப்புறம் எப்படி வந்து பேச முடியும்? நீயே சொல்ல. அவ்வளோ லவ்வா என் மேல? சேச்ச, அதெல்லாம் கிடையாதுப்பா. சுபா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். கேப்பியா? கேக்குற மாதிரி சொன்னா கேப்பேன். இல்ல, எனக்கு இந்த வீட்ல இருக்க ஒரு மாதிரியா இருக்கு சுபா. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் சுபா. திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? மாமாவுக்கு கஷ்டமான நேரத்துல நாமளும் எதுக்கு அவருக்கு பர்டனா இருக்கணும்? இப்ப என்ன கஷ்டம்? வீடு தானே போயிருக்கு. நாம போயிட்டா ரெஸ்டாரண்ட்டை யார் பாத்துப்பா? எங்க இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? தனியா வீடு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்றியா? அப்பா என்ன நினைப்பார் அசோக்? அவர்கிட்ட பேசிக்கலாம். எனக்கு குழப்பமா இருக்கு அசோக். வீட்டை விட்டு போற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு சுபா. இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கு. இன்னும் நீ அதுல இருந்து வெளியே வரலையா? நீ கன்வின்ஸ் பண்ணும்போது சரிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் அதே ஃபீல். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சுபா. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நாம வெளியில போயிட்டோம்னா மகாக்கா கோவம் குறையறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்ல? ஓ, அப்படியா சொல்ற? மாமா பாரதியை விட எனக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் தராருங்கிறது தானே இப்ப பிரச்சனை. நாம வெளியில போனாலே மகாக்கா கோவம் கண்டிப்பா பாதியாவது குறையும்ல? சரியா வரும் சுபா. நம்ம பக்கத்துல எங்கேயாவது இருந்துக்கலாம். நீயும் எல்லாரையும் மிஸ் பண்ண மாதிரி இருக்காதுல்ல? ப்ளீஸ் யோசிக்காத சுபா. சரின்னு சொல்லு சுபா. நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். இதுல நான் நம்பு சுபா, கண்டிப்பா சரியா வரும். அப்பா, என்னடா இப்போ எதுக்குடா? வெயிலா இருக்குல்ல, குடிங்க. நீயே பண்ணியா? ஆமாப்பா. பிரமாதம், சூப்பரா இருக்குடா. நாங்க எதை பண்ணாலும் இப்படிதான் சொல்வீங்க. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, நீ ஆபீஸ் போல? போகணும்பா. டைம் ஆச்சப்பா. ஒன்னும் பெருசா ஒர்க் இல்ல, அதான் கொஞ்சம் லேட்டா போய்க்கலான்னு இருக்கேன்ப்பா.
நம்ம டிரைவர் ஊருக்கு போனவன் இன்னும் வரவே இல்லை. இந்திரா சுஜியை காலேஜில் விட்டு வரும்போது ஷேர் ஓட்டக்காரன் காரில் இடிச்சிட்டாமா. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. சர்வீஸ் விட்டுட்டு வந்திருக்கேன். வந்தா எல்லாம் சேர்ந்து வருது பாரு. அப்பா, வீடு உங்களுக்கு செட் ஆயிடுச்சாப்பா? செட்டாக என்னமா இருக்கு? அதான் நீங்களே என் கூட இருக்கீங்களே, அப்புறம் என்ன? ஏண்டா, ஏதாவது சொல்லணுமா? எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? சொல்ல வந்ததை சொல்லிட வேண்டியதானே, எதுக்காக யோசிக்கிற? அப்பா, அது சொல்ற. மகா இவ்ளோ கோவப்படுறதுக்கு அசோக் தான் காரணம்னு அவன் ஃபீல் பண்றான். அசோகா? அவர் என்ன பண்ணாரு? இல்ல, அவன் வந்த பிறகுதான் பாரதிக்கும் உங்களுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னு அவனுக்கு ஒரே ஃபீலா இருக்கு. அவங்கள ஏன் வெளியே போச்சோன்னா என்ன பிரச்சனைன்னு அசோக்கு தெரியாதா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு அவரு? வீட்டுல இருக்காரா? கூப்பிடு, கேட்டுடலாம். இல்ல, அவன் வெளியே போயிருக்கான்பா. சரி, வரட்டும், பேசிக்கிறேன். இப்படிலாம் வேற புலம்பிட்டு இருக்காரா? இல்லப்பா, அவன் யோசிக்கிறதுலயும் நியாயம் இருக்குல்ல. என்னம்மா நீ அவரை மாதிரியே பேசிட்டு இருக்க? என்ன நியாயம் இருக்கு சொல்லு. அசோக்காக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் மகா இவ்ளோ கோச்சுக்கிட்டா. அது ஏன் முட்டாள்தனம்மா? நான் தான் விசாரிக்காம போலீஸ கூப்பிட்டுட்டேன். அசோக் என்ன பண்ணாரு? நான் சொன்னேன் இதெல்லாம், ஆனா அசோக் கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறான். சரி, நான் பேசிக்கிறேன் அவர்கிட்ட, நீ விடு. அது இல்லப்பா, நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை பாதி சரியாயிடும்னு அசோக் நினைக்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை பாதி சரியாயிடும்னு அசோக் நினைக்கிறான். வீட்டை விட்டு போறீங்களா? எதுக்குமா? அதான் சொன்னேனே, இருக்கிற கஷ்டம் போறாதுன்னு நீங்க 2 பேரும் வர கஷ்டம் கொடுக்குறீங்களா? அப்பா, நாங்க போனாதான் பிரச்சனை தீரும்னா நாங்க போறோம்ப்பா. ஏம்மா, நீங்க போனாலும் பிரச்சனை தீராதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். மகாவோட ஒரே பிரச்சனை இப்ப நான் தான், நீயோ அசோக்கோ இல்ல. நான் வேணும்னே அவங்கள வெளியே அனுப்பிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதா நினைக்கிறான். அவ கோபம் ஏன் மேலதான் சுபா. உங்க எல்லார் மேலேயும் அவளுக்கு பாசம் அப்படியே தான் இருக்கு. இப்போ நீ அசோக்கம் வெளியே போனீங்கன்னா நான் அனுப்புனதா தான் அவன் நினைப்பா. அன்னை கூட நீங்க யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம், நான் மட்டும் போனா போதும்னு தானே சொன்னா. அவ என்னத்தாம இருக்கிறா? அது புரியுதுப்பா. ஒருவேளை நாங்க போனதுக்கு அப்புறம் உங்க மேல இருக்க கோவம் குறைமேனு தான். குறையாதுடா, குறையவே குறையாது. அவ்வளவு பாசம் அவளை நடத்திக்கிட்டு திடீர்னு தூக்கி போட்டுதான் நினைக்கிறா. அந்த கோபம் அவ்வளவு சீக்கிரம் குறையாதும்மா. இப்ப நீங்க போனாலும் அவ இப்படியே தான் இருப்பா. சுபா போயிட்டான்னு அப்பான்னு வந்து கூப்பிட போறாளா அவ? அவ ஒரே பிரச்சனை நான் தான். அதை நான் பாத்துக்கிறேன். இப்படி வீட்டை விட்டு போறோம், தனியா போறோம்னு மட்டும் பேசாதீங்க. பேசுறதில்ல, யோசிக்கிறதே தப்புன்னு சொல்லுவேன். சாரிப்பா. அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா எல்லாரும் கூட இருங்க, அது போதும். மிஸ்டர் மதி, மிஸ்டர் மதி. ஹலோ சார். வாங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வீட்டை தேடினது ஒன்றும் கஷ்டமா இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நமக்கு என்ன,
அட்ரஸ் சொன்னா டாக்ஸி டிரைவர் கொண்டு வந்து விட போறேன். அவ்வளவுதான். ஆமா, திடீர்னு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் ஒன்றும் புரியல. வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன விஷயம்? சாரி மதி, இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். அதான் நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க டாக்டர் மகாலட்சுமி என்னை வந்து மீட் பண்ணாங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் தெரியும்னாலும் இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஏன் சார், என்னாச்சு? சும்மா வந்திருந்தா பரவாயில்ல, உங்க பிசினஸ் பத்தி என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேர்ல எவ்வளவு ஷேர் இருக்குன்னு என்கிட்ட விசாரிச்சாங்க. உங்க வீட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டப்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இப்போ உங்க பிசினஸையும் அவங்க டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. அதான், என்ன இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் விட்டுருக்க வேண்டியதில்லை. வேற என்ன பண்ணிருக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி பிசினஸ்ல பெருசா இன்வால்வ் ஆனதில்லை, அப்படிதானே? ஆனா இப்போ இவ்வளவு பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் பேசுறாங்களே, யாராவது அவங்களுக்கு சொல்லி தராங்களோ? தெரியல சார். பாரதி ஏதாவது? சச்சே, அவன் இப்படிலாம் யோசிக்கிற ஆள் இல்லை சார். அப்புறம் எப்படி அவங்க இப்படிலாம் பண்றாங்க? இப்போ என்ன பண்ண போறீங்க? நீங்க தான் சொல்லணும். அடுத்து என்ன பண்றதுன்னு என்கிட்ட ஒரு ஐடியாவும் இல்லை. இதை நீங்க சொல்லும்போது புதுசா இல்லை சார். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஓஹோ, வேறையும் பசங்க இருக்காங்க. ஏதாவது பண்ணி ஸ்டாப் பண்ண முடியுமா? நீங்க ப்ராப்பர்ட்டிய மகாலட்சுமி பேர்ல தான் வாங்கியிருக்கீங்க. இப்ப கூட டாக்ஸ் பிரச்சனைக்காக அவங்க பேர்ல ரெஸ்டாரண்ட் ஒன்ன மாத்திருக்கீங்க. இப்ப அவங்க கேட்டா எல்லா ஷேர்ஸையும் நாம கொடுத்துதான் ஆகணும். கடைசியா நீங்க ஆரம்பிச்சு அசோக் டேக் ஓவர் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் உங்க பேர்ல இருக்கு. பாக்கி எல்லாத்துலயுமே 80% மேல ஷேர்ஸ் மகா பேர்ல தான் இருக்கு. நம்ம பெர்சன்டேஜுக்கான ஷேர் இன்கம் வருமா சார்? ஃபுல் பெனிஃபிட் பார்த்துட்டு இப்போ 20%னா எப்படி மதி சார்? அப்படியே இருந்தாலும் முடிவு எதுவும் நாம எடுக்க முடியாது. அவங்களே முடிவு பண்ணி 20% ஷேரும் வேணான்னு கொடுத்தால் ஒழிய உங்க பிசினஸ் உங்க கையில இல்ல. மொத்தத்துல மகா நினைச்சா உங்களை இப்போ பிசினஸ்ல இருந்தே ஃப்ரீஸ் பண்ணிட முடியும்.